2026 மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும்? 2026 அந்த 7.5 சனிங்கிறதுனால நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப பயப்படுறீங்க. தொழிலில் ஏதாவது வருமானத்தில் பிரச்சனை வருமா? குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி வருமா? ஊர் விட்டு ஊர் போகுமா? வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்போ வீசா கிடைக்குமா? அது பெர்மனெண்ட்டாக ஒரு க்ரீன் கார்டு அங்கே கிடைக்குமா? இப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்க. கிடைக்கும், தெர் இஸ் எ சான்ஸ். ஆனால் 6 மாதம் இந்த குரு மாறுற வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குரு மாறின பிறகு ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு தெம்பான செய்திகள் வந்து சேரும். தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வருமானங்கள் கூடும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து நிற்கும். பெண்களுக்கு இது உகந்த ஆண்டாக இருக்கும். கடன் வாங்கியாவது நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நடக்கும். சுப விரய காலம் அப்படின்னு இதை மாற்றிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இது 2வது சுற்றாக இருக்கும். அந்த 2வது சுற்று பொங்கு சனியாக இருக்கும். 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சின்னு கடன் வாங்கிறது, அதுக்கு இஎம்ஐக்கு பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். 1/6/2026 குரு மாறுறார். ஆகவே 6 மாதத்துக்கு உண்டான ஒரு பலன் வேறு, 6 மாதத்துக்கு பிறகு உண்டான பலன்கள் வேறு. பொதுவாக இது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிற பலன். இருந்தாலும் இந்த 2026 மேஷராசி நேயர்களுக்கு பயம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் உழைக்கிறதுல வந்து அதில் பிரச்சனை பண்ண மாட்டீங்க. கடுமையாக உழைப்பீங்க. பலன் வர்றதை எதிர்பார்க்காம உழைப்பீங்க. கடந்த 2-3 வருஷமாகவே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், மேலதிகாரிகள் தொல்லை, வியாபாரத்தில் கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில தடைகள், தடங்கல்கள், குழந்தை பாக்கியங்கள் இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த ஆண்டு இருக்கும். சொத்துக்கள் சேரும், வருமானங்கள் கூடும். கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிறதுக்கு தேவையான உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க ஊர் விட்டு ஊர் போய் வெளி மாநிலத்துக்கோ வெளி ஊருக்கோ போவீங்க. மறுபடியும் நீங்கள் பிறந்த ஊருக்கு வர்ற மாதிரி இருக்காது. உங்கள் கௌரவம் பாதிக்காது. எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு அனுபவ காலமாக தான் இருக்குமே ஒழிய உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்காது. மொத்தத்தில் இந்த கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து நீங்கள் செயல்பட்டு தீர்க்க முடிவு எடுத்து கோபத்தை தவிர்த்தால் 2026 நல்ல வருடமாக இருக்கும். வாழ்க.